ஏய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வீடியோஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, உருவத்தில் சிறுசாக இருக்கக்கூடிய 8 ஆபத்தான கடல் உயிரினங்களை பற்றி தான் இன்னைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபிஷ். இந்த மீனுக்கு எதுனால ஸ்டோன் ஃபிஷ்னு பேர் வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த மீன் பார்க்க கடல் பாறைகள் போன்ற தோற்றம் அளிக்குமா, அதனால தான் இந்த மீனுக்கு ஸ்டோன் ஃபிஷ்னு பேரே வச்சிருக்காங்க. சில சமயம் நம்மளே இந்த மீனை பார்க்குறப்ப இது பாறையா இல்லை மீனான்ட்டு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாதான். இந்த ஸ்டோன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஃபிஷ் உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளுலாம் இருக்கும். தப்பித்தவரி இந்த மீனை யாராவது ஒருத்தவங்க மிதிச்சாலோ இல்லை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கை கால் பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கிடுமா. ஆனால் இந்த ஸ்டோன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது கேண்டிடோ ஃபிஷ். இந்த மீனோட மேக்சிமம் சைஸே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் தான். இந்த மீன் பார்க்க தான் குட்டியாக இருக்கு, ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் மனிதர்கள் உடம்புல ஓட்டையை போட்டு அவங்களோட ரத்தத்தை சதையை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுமா. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் அதோட கூட்டத்தோட இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் அசால்ட்டாக கொண்டுருமாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் இப்போதைக்கு அமேசான் காட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நம்ம நாட்டு ரிவர்ல இந்த மீன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கெயின்ட் மாங்க் ஃபிஷ். இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதோட இறையை வேட்டையாடுறதுக்காண்டி மண்ணுக்கு அடியில் பதுங்கி இருக்குமாங்க. எப்போ அதோட இறை வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்தில் அதோட இறையை போய் பிடிச்சிரும். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா 50க்கு மேலான நிறைய ஷார்ப்பான பல்லுகள் இருக்கா. அதனால இந்த மீன் வாய்க்குள்ள யாராவது ஒருத்தவங்க கையை விட்டாங்கன்னா அவங்களோட விரல கடிச்சு இழுக்கிற அளவுக்கு இந்த மீனுக்கு பலம் இருக்கான். ஆனி நம்ம கையில ஓட்டையை போட்டுச்சுன்னா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் இந்த மீன் நம்ம கடிச்சிச்சுன்னா அந்த ஒரு வலி நம்மளுக்கு ஏற்படுமா. அதனால இந்த மீனை யாராச்சும் பார்த்தீங்கன்னா தப்பி தவறி பக்கத்துல கூட போயிடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சீ ஸ்னேக்ஸ். தரையில வாழ்ற பாம்புக்கும் கடல்ல வாழ்ற பாம்புக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. தரையில் வாழ்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த உடனே விஷத்தை கக்கிடும். அதே இது கடலில் வாழ்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து ஒதுங்கி தான் போகுமே தவிர நம்மளை அட்டாக் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் கடல் பாம்புக்கு டிஸ்டர்ப் தர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கடல் பாம்பு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே விஷத்தை கக்கும். அது மட்டும் இல்லை, தரையில் வாழ்கிற பாம்பை காட்டிலையும் கடலில் இருக்கிற பாம்புக்கு பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை அதிகமாகவே இருக்குமா. அதனால முடிஞ்ச அளவு கடல் பாம்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போங்க, அதை போய் அட்டாக் மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது லயன் ஃபிஷ். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உயிரினமும் ரொம்பவே ஆபத்தான ஒன்று. சிங்கங்கள் கழுத்தை சுற்றி ஃபுல்லாக எப்படி முடியா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மீனை சுற்றி ஃபுல்லாக ஈக்கி போன்ற அமைப்பில் முள்ளாக இருக்குமா. இந்த லைன் ஃபிஷ் உடம்புல பார்த்தீங்கன்னா சுத்தமாக விஷத்தனமே இருக்காது. ஆனாலும் இந்த லைன் ஃபிஷ்ஷை நம்ம மிதிச்சாலோ இல்லை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த வழியிலேயே நம்ம உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இந்த லைன் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் தான் இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோன் ஃபிஷ். கோன் ஃபிஷ் தான் வேற ஒன்றும் இல்லைங்க, நெத்தை தாங்க கோன் ஃபிஷ். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வகையான நெத்தைகள் இருக்கு. அதிலோட நெத்தையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நெத்தை வாயிலேருந்து வர ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா 20 மனிதர்களை கூட அசால்ட்டாக கொன்றும். பெரும்பாலும் இந்த வகை நெத்தையை பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ஸில் தான் அதிகமாகவே இருக்கும். இந்த நெத்தையோட ஓடு பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறனால ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த நெத்தையோட ஓடை எடுத்து இல்லீகலாக விற்கவே செய்கிறாங்களாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த கிரேட் பேரகோடா. இந்த பேரகோடா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உப்பு தண்ணிலையும் கடல் தண்ணியில மட்டும்தான் அதிகமாகவே வாழும். பெரும்பாலும் கடல்ற வாழ்ற எல்லா உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வாயில அப்படி இல்லாட்டி அதோட வாலில் மட்டும்தான் விஷம் இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாமே விஷமாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த மீனை யாராவது ஒருத்தவங்க தெரியாதனமா சமைச்சு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி, தலைவலி இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகமாகவே வருவாங்க. அதனால தான் 1.5 மீட்டர் மட்டுமே வளரக்கூடிய த கிரேட் பேரகோடா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான ஒன்று. ஃபைனலி நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரானா. இப்போ இருக்கிற பிரானா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டைனோசரஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரானா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு ஹைட்டாகவும் இருந்துச்சா, அதே சமயம் வெயிட்டாகவும் இருந்துச்சா. இந்த உலகத்தில் வாழ்ற 90% பிரானாக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அமேசான் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். பிரானாக்கள் கூட்டமாக தான் இருக்கும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியே பிரானாக்கள் பார்த்தீங்கன்னா ரத்த வாடகைக்கும் நம்மளோட வேறு வாடகை தான் வருமா. சரி காய்ச்சி, இன்னைக்கான வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.